வணக்கம் தேவி. அதாவது தஞ்சாவூர் சொக்கநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் பரிமளா தம்பதியினர். இவரது மகள் கவிபாலா. அதாவது கவிபாலாவுக்கு வயது 13. பள்ளத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் நேற்று மதியம் பள்ளியில் விளையாடிக் கொண்டிருந்த கவிபாலாவிற்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டு மைதானத்தில் திடீரென விழுந்துள்ளார். மேலும் மூக்கின் வழியே ரத்தம் வழிந்த நிலையில் அவரை பள்ளி ஆசிரியர்கள் மீட்டு ஆனந்த நாயகிபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கே மாணவியை பரிசோதித்த டாக்டர்கள் வரும் வழியிலேயே மாணவி உயிரிழந்துள்ளார் என தகவலை தெரிவித்துள்ள இந்த நிலையில் மாணவியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். இந்த சூழ்நிலையில் மாணவி உடல் கூராய்வு செய்வதில் தற்போது இழுபறி ஏற்பட்டுள்ளது. கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே உடல் கூராய்வு செய்ய அனுமதிப்போம் என தற்போது அவரது உறவினர்கள் தற்போது ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். மாணவியின் உறவினர்கள் தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் சங்க தலைவர் சத்யன் சரவணன் ஆகியோர் கோரிக்கையும் வைத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பள்ளத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி 7ஆம் வகுப்பு படிக்கும் கவிபாலா நேற்று காலை 11 மணி அளவில் பள்ளியில் வழங்கப்பட்ட குடல் புழு நீக்க மாத்திரை உண்ட நிலையில் சிறிது நேரத்தில் மாணவி மூக்கில் ரத்தம் வந்த நிலையில் மயங்கி விழுந்தார். இதனை பார்த்த பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவியை உடனடியாக மீட்டு அருகில் இருந்த அழகிய நாயகபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அப்போது அங்கு மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தகவல் தெரிவித்ததை அடுத்து மாணவியின் உடல் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டது. மாணவியின் உடல் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் இருக்கும் சூழ்நிலையில் தமிழ்நாடு கால்நடை வளர்ப்பு சங்கத்தினர் கூறும் மருத்துவர் மற்றும் முனைவரும் கோரிக்கையின் அடிப்படையில் மட்டுமே பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும். மேலும் 5 கோடி இழப்பீடு தொகை மற்றும் குடற்புழு நீக்க மாத்திரை பரிந்துரை செய்த மருத்துவர் பள்ளி தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்திட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதுவரை மாணவியின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூறி வருகின்றனர். அதன் அடிப்படையில் உறவினர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பு சங்கத்தினர் ஆகியோரிடமும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம், பேராவூரணி எம்எல்ஏ அசோக்குமார் முன்னிலையில் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளதால் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.